இந்தியா போறப்ப தான் நான் நெறைய ஆர்ட் சப்ளைஸ் வாங்கிட்டு வருவேன். பட் இப்ப சப்ளைஸ் எல்லாம் கொஞ்சம் தீர்ந்ததுனால சரி வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில தான் போய் வாங்கிட்டு வந்தேன். முக்கியமா இந்த ஸ்கெட்ச் நோட் எல்லாமே காலி. அதனால அத கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஸோ A5 சைஸ்ல இருக்கக்கூடிய ரெகுலரா நம்ம வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ற மாரியான இருக்கக்கூடிய 3 ஸ்கெட்ச் நோட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். அப்புறம் வாட்டர் கலர் பேப்பர் 300 GSM 20 பீசஸ் இருக்க மாரி இருக்கக்கூடிய ஒரு நோட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். அப்புறம் ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சது பார்த்தீங்கன்னா, இந்த டோனர் பேப்பர். இதுல என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரியலிஸ்டிக் டிராயிங்லாம் வரையறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இது வாங்கலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இந்த Fabrino பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு A5 சைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் நோட். அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு எடுத்திருந்தேன். அப்புறம் பெயிண்டிங் பண்றதுக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ கேன்வாஸ் பேனல் 6x8 இன்ச்ல இருக்கக்கூடிய பேனல் 2. அப்புறம் வந்துட்டு ரவுண்ட் போர்டு MDF போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த மண்டலா ஆர்ட் மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று எடுத்திருந்தேன். அப்புறம் வந்துட்டு 2 மாஸ்கிங் டேப்பு. அப்புறம் வந்து மெயினா நான் எப்பவுமே அங்க போனா வாங்குற ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த 0 சைஸ்ல கூட பிரஷ். இது வந்து எனக்கு எப்பவுமே தேவைப்படும். இந்த டீட்டெயில்ஸா வரையறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து பிளாக் பென் ஆயில் பேஸ்ல இருக்கக்கூடிய பிளாக் பென். இந்த ஆயில் பேஸ்டல் வரையறதுக்கு அந்த அந்த டீட்டெயில் கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ரொம்பவே முக்கியமானது வந்து இந்த ஒயிட் பெயிண்ட். இது வந்துட்டு எவ்வளவு வாங்கினாலும் பத்தாது. அதனால இது ஒண்ணு வாங்கியிருக்கேன்.